தொடங்கி வருகிற வெள்ளிக்கிழமை வரை மாணவரணி செயலாளர் முறையில் நானும் என்னோட துணை செயலாளர் மரியாதைக்குரிய தம்பி விஜி கோவில் அவர்களும் மாவட்டத்துறை அமைப்பாளர்கள் தம்பி அந்தோணிராஜ், தம்பி சிவபிரகாசம், தம்பி சூலூர் பிரபு உள்ளிட்ட கழக தோழர்கள் மூலியமாக எல்லா கல்வி நிறுவனங்களும் துண்டறிக்கை கொண்டு போய் சேர்க்க இருக்கிறோம். இந்த துண்டறிக்கை மாணவர்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பையும், மாணவர்கள் மத்தியில் ஒரு கருத்துருவாக்கத்தையும், மாணவர் மத்தியில் மாற்று மற்றும் ஆதரவு கருத்துக்களை உண்டு பண்ணும் என்று நம்புகிறோம். ஒரு அரசியல் கருத்தை விதைப்பதன் முயற்சியாக இன்று இப்போது ஆரம்பித்திருக்கிறோம். கோவையில் ஆரம்பித்திருக்கிறேன். தமிழ்நாடு முழுக்க எங்களுடைய துணை செயலாளர்கள் காலையில் ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒரு வாரத்தில் தமிழ்நாடு முழுக்க எல்லா கல்வி நிறுவனங்களுக்கும் இந்த கழக அரசின் சாதனையை, கல்வியின் தேவையை, திராவிட இயக்கம் கல்வி கொடுக்க முக்கியத்துவத்தை, இடஒதுக்கீடு, தமிழுடைய மாண்பு, கல்வி திட்டங்களை கொண்டு போய் சேர்ப்பதுதான் இந்த பிரச்சாரத்துடைய நோக்கமாக கருதுகிறோம். மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பெருமரியாதைக்குரிய ஐயா முத்து அவர்களின் மறைவு என்பது எல்லோரையும் வருத்தத்தை ஆழ்த்தியது. அந்த வருத்தத்தை பகிர்கிற முயற்சியாக மரியாதைக்கு சீமானவர்கள் முதல்வர் இல்லம் தேடி வந்து சந்தித்திருக்கிறார். அவருடைய அந்த மாண்பு பாராட்டத்தக்கது, அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எப்போதும் அவர் பத்திரிகையில் உளறுவார், தரவுகள் இல்லாமல் இருப்பார் என்பதற்கு நேற்று ஒரு மற்றொரு நிகழ்வு தான் அது. இன்னைக்கு மாலை வேற பேட்டி கொடுத்து இன்னொரு கருத்தை சொல்லுவார் அவர். அது அரசியல் ரீதியாக எப்போதுமே அவருக்கு தரவுகள் தெரியாது என்பது என்னை போன்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பேரோட நம்பிக்கை. அதைத்தான் நிரூபித்திருக்கிறார். மற்றபடி ஒரு முதல்வர்களுடைய இல்லம் தேடி சந்தித்தது என்பது ஒரு அந்த மாண்பை பாராட்டத்தக்கது தான். அவர் தத்துவமே மாறிக்கொண்டிருக்க தத்துவமானு நினைக்கிறேன். அவர் நிலையான ஒரு புரிதல் இல்லை. தத்துவங்கள் எப்போதும் சூழலுக்கு ஏற்ப தத்துவத்தின் நிலைப்பாடு மாறக்கூடாது. தேவையின் பொருட்டு, மக்கள் தேவையின் பொருட்டு மாறலாம். ஆனால் அவர் இருக்க டேட்டாஸ்லையும், அவர் சொல்ல புள்ளி உரத்திலையும், பொய்யிலேயே எப்பவுமே இருப்பார். நீங்க நேற்று சொன்ன அந்த முரண்பாடே நேற்று உண்மையிலே இந்த கேள்வியே இருக்கக்கூடிய மூத்த ஜேர்னலிஸ்ட் அங்கே இருந்தால் கேட்டிருப்பீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனால் நேற்று கேட்டிருக்கணும். அவரை பொறுத்தளவில் அதை ஒரு சிறத்தன்மையான அரசியல் இல்லை. தன்னுடைய பேரு ஊடகங்கள் வந்தால் போதும் நம்புறாரு நினைக்கிறேன். அவ்வளவுதான் இருக்கு அந்த அரசியல் பொறுத்தளவு. மற்றபடி அந்த சந்திப்பு என்பது அது பாராட்டத்தக்கது. அந்த சந்திப்பு என்பது அதுதான் நம்ம எல்லாருமே விரும்புகிறோம். அரசியலை கடந்து மனித மாண்பு வேண்டும் என்பது அந்த சந்திப்பை நம்ம அதை மனதார வரவேற்கிறோம். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய 2500க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்களில் எல்லா கல்லூரி வாயிலுக்குள் இன் கேம்பஸ் பாலிடிக்ஸ் இங்கே அலௌடு இல்லை. அதை நாங்களும் விரும்பல. கல்லூரிக்கு வெளியில திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்திருக்கிறது, இதில் பாத்தீங்கன்னா மொழிக்காக என்ன செஞ்சிருக்கோம், பேராசிரியர் நியமனத்துக்கு என்ன செஞ்சிருக்கோம், இடஒதுக்கீடு என்ன செஞ்சிருக்கோம். இந்த 4.5 ஆண்டுகளில் தமிழ் புதல்வன், நான் முதல்வன், புதுமை பெருமோட திட்டங்கள் மூலமாக உயர்கல்விக்கு வந்த ஒரு எண்ணிக்கை கூடி இருக்கிறது. இன்னைக்கு இந்தியாவிலேயே உயர்கல்விக்கு வருகிற மாணவர்கள் எண்ணிக்கை தமிழ்நாடு அதிகமாக இருக்கிறது. இது செய்திருக்க மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய திட்டங்களை மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது தான் இந்த ஒரு புதிய முயற்சியை மாணவர்களை மேற்கொண்டிருக்கு. தமிழ்நாடு முழுக்க வாய்ப்பு இருக்கிற எல்லா கல்லூரி நிறுவனங்களும், குறிப்பா IIT போன்ற இன்ஸ்டிடியூட் உட்பட எல்லா இன்ஸ்டிடியூட்டுக்கும் நாங்கள் போறோம். நன்றி.